ஹலோ எப்படிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வேறு லெவலில் இருப்பீங்க சொல்லிட்டு நம்புறேன். ஸோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நேற்று ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க. ஸோ அது அவங்க உண்மையிலே எவிக்ட் ஆகி வெளியே போனாங்களா இல்லை பிக் பாஸ் போட்ட ஸ்கெட்சா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்கெட்சை பார்த்தோன்னா நம்ம ரயன் தான் வந்து உடச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க எப்படி எவிக்ட் ஆனாங்க அப்படின்றத பற்றி பார்த்துலாம். ஸோ அவங்களுக்கு கொடுத்த டிஸ்டன்ஸ் என்னடான்னு பார்த்தோன்னா 80 மீட்ரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா எல்லாரோடையும் அவங்களுக்கு தான் அதிகமான ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 80 மீட்டர் வந்து பார்த்தோம்னா 35 செகண்டில் வந்து பார்த்தோன்னா கிராஸ் பண்ணி ஓடி போயிட்டு ஓடியாரணும் அப்படின்றது தான் டாஸ்க்கு. ஸோ கடைசியாக நடந்த பணப்பெட்டி டாஸ்க்கே வந்து பார்த்தோன்னா நம்ம ஜாக்லின் தான் வந்து எடுத்து பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துலேயே வந்து பார்த்தோன்னா பிக் பாஸ் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கெட்சை போட்டார்னே சொல்லலாம். ஸோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே வந்து பார்த்தோம்னா நம்ம முத்துவும் ரயானும் வந்து பார்த்தோன்னா ஓடி வந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஜாக்லின் ஓடியார முடியலனாலும் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா கத்திருப்பாங்க. ஸோ அதையே வந்து பார்த்தோன்னா அடிப்படையாக கொண்டு நம்ம ஜாக்லின் தான் ஓட போகிறாங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த இடத்துல பிக் பாஸ் வந்து ஒரு பயங்கரமான ஸ்கெட்ச் போட்டு நம்மளால் பக்காவாக பார்க்க முடியுது. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு ரவுண்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம முத்துவும் ரயானும் ஓடி வந்திருப்பாங்க. ஸோ அப்போ ரயான் சொல்லியிருப்பாரு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முத்து தான் வந்து பார்த்தோன்னா அந்த லிவிங் ஏரியாவில் ஃபஸ்ட்டு போயிட்டு நின்று இருப்பார். ஸோ அந்த அடிப்படையாக கொண்டு தான் வந்து பார்த்தோன்னா நம்ம முத்து வந்து ஓடி இருப்பாருன்னு சொல்லலாம். ஸோ அப்படி வச்சு பார்த்தா ஸோ அதாவது ஃபஸ்ட்டு ஓடி வந்தது பார்த்தோன்னா நம்ம முத்து ரயானை தான் ஓடி வந்தாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே யாருனா கூட போயிருக்கலாம். லாஸ்ட்டாக வந்து ஜாக்லின் வந்து பார்த்தோன்னா சவுண்டு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அடிப்படையாக அப்புறம் கொண்டு நீங்கள் அவங்கள அனுப்புவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இதுவே வந்து பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு ஸ்கெட்ச் போட்டாங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா 80 மீட்ரு. ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும் ஓடி இருந்தவங்களோட டிஸ்டன்ஸை விட வந்து பார்த்தோன்னா ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். ஸோ ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா 60 மீட்டர் வரைக்கும் ஓடி இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா 80 மீட்ரு. ஸோ அது கூட விட்டுலாங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தோம்னா 15 மீட்டர் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முத்து போகிறப்போ வந்து பார்த்தோன்னா 30 மீட்டராக இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்த ரவுண்டு பார்த்தோன்னா 45 மீட்டர் இது மாதிரி வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அதுக்கப்புறமா 60 மீட்டர். ஸோ இது மாதிரி 15 மீட்டராக தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்து போனாங்க. பட் நம்ம ஜாக்லின் போகிறப்போ வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா 5 மீட்டர்ஸ் வந்து போட்டு விட்டாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தோன்னா 5 செகண்ட்ஸ் கம்மியாக. ஸோ இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சிக்க தேவையில்லையா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இது வந்து ப்ரீ பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடியே வந்து பார்த்தோன்னா பிக் பாஸ் வேறு சொல்லியிருக்காரு இது வந்து பார்த்தோன்னா எங்கள் டீம் மூலயமா முன்னாடியே செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து இந்த ஒரு கேமை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ 5 மீட்டர் வந்து கம்மியாக வச்சுருக்காங்க. ஸோ 5 செகண்டுமே வந்து கம்மியாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக லேக் ஆகும் அப்படின்றது பிக் பாஸ்க்கே வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ மாட்டி விட்டு கோத்து விட்டு விளையாடு பார்க்குறீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதை பார்க்கும்போது. ஸோ வேணுனே வந்து பார்த்தோம்னா நம்ம ஜாக்லினை வந்து பார்த்தோம்னா சொல்லியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஃபீல் ஆகுது. ஸோ ஆல்ரெடியே சொன்னது தான். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோன்னா குரல் கொடுத்த அடிப்படையில் வந்து நாங்கள் ஜாக்லின் அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த இடத்துல பிக் பாஸ் ஸ்கெட்ச் போட்டது பக்காவாக வந்து தெரிஞ்சிச்சுன்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா ஜாக்லினுக்கு ஒரு மாதிரி உதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம தான் போகிறோம் ஓட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தோன்னா எல்லாருமே மோட்டிவேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ மஞ்சரியாக இருக்கட்டும், ஸோ வெளியிலேருந்து வந்தவங்க தான் பயங்கரமான மோட்டிவேஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னே சொல்லலாம். ஸோ ஆனந்தியாக இருக்கட்டும், மஞ்சரியாக இருக்கட்டும், ஸோ நீ பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பழமொழியெல்லாம் சொல்லி கொடுத்து வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போ இந்த பொண்ணு வந்து பார்த்தோன்னா பாதியில் ஓடி வந்துட்டா கூட ஸோ இவங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இது வந்து பார்த்தோன்னா அவங்க மைண்டுக்குள்ளே போயிட்டே இருக்குது. பார்க்கும்போது நல்லாவே வந்து தெரிஞ்சுது. ஒருவேளை நம்ம போயிட்டு பாதியில் வந்தால் கூட நம்ம மஞ்சரி எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், சுனிதாவெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு வந்து இருந்தது. ஏன்னு பார்த்தோன்னா சுனிதா வந்து மதியம் தான் வந்து பார்த்தோன்னா அந்த சௌந்தர்யா வந்து பாதியில் போயிட்டு வரதை வந்து பார்த்தோன்னா போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருந்தாங்க நம்ம ஜாக்லின் கிட்ட. ஸோ அந்த ஒரு ரீசன்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்க மண்டியில் வந்து ஓடிட்டு இருக்கு. நம்ம ஒரு வேளை பாதியில் ஓடி வந்துட்டா ஸோ இவங்கெல்லாம் அப்படி பேசுவாங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தால் தான் அவங்க வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஓடினாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பிக் பாஸ் வேறு வந்து பார்த்தோன்னா மோட்டிவேஷன் பண்ணுறா அப்படின்ற ஒரு விதத்தில் மோட்டிவேஷன்லாம் பண்ணார். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்கெட்சு யாருக்குமே வந்து தெரியல. பட் நம்ம ரயான் வந்து பார்த்தோன்னா போட்டு உடச்சி விட்டாருன்னே சொல்லலாம். ஸோ நல்ல எபிசோட வந்து பார்த்துருந்தாலே தெரியும். அவர் வந்து ஒரு முன்னாடியே ஒரு கேல்குலேஷன் போட்டார். ஸோ நம்ம ஜாக்லின் வந்து ட்ரெஸ் மாற்ற போனாங்க பார்த்தீங்களா. ஸோ அப்போ வந்து ஒரு கேல்குலேஷன் வந்து போட்டார். கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா இந்த 5 மீட்டர் வந்து பார்த்தோம்னா அந்த 5 செகண்டுக்கு முன்னாடி வந்து முடிக்க முடியாது. ஏன்னு பார்த்தோம்னா 40 செகண்ட் கொடுத்துட்டு 80 மீட்டர் ஓட சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம். அதாவது இவங்க 5 செகண்ட் கொடுக்காமலே 35 செகண்டில் முடிக்கணும்னா கண்டிப்பாக முடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன்லாம் வந்து பேசிட்டாங்க. ஸோ நம்ம ரயனுமே வந்து பார்த்தோன்னா வந்த உடனே ஜாக்லின் கிட்ட வந்து தனியாக கூட்டு போய் சொல்லியிருப்பாரு இங்கே பாரு ஜாக்லின் நீ வந்து ஓடாத கண்டிப்பாக முடிக்க முடியாது இந்த டைமுக்குள்ளே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. பட் இருந்தாலுமே இத்தனை பேர் மோட்டிவேஷன் பண்ணுறாங்களே நம்ம எப்படி பின்வாங்க முடியும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தால் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம ஜாக்லின் வந்து ஓடி இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தோன்னா ரயான் பயங்கரமாக வந்து கேல்குலேஷன் பண்ணிட்டாரு. இது கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ஜாக்லினுக்கு போட்ட ஒரு ஸ்கெட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் வந்து நான் இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷனாக வந்து கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அதாவது ஒன்றுமே இல்லை. ஸோ 15 மீட்டராக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனவங்க திடீர்னு 20 மீட்டராக இன்க்ரீஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தோன்னா செகண்ட்ஸுமே வந்து பார்த்தோன்னா 5 செகண்ட்ஸை கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தோன்னா அதிக டிஸ்டன்ஸை கம்மி டைமில் முடிக்கணும்னு நினச்சாலே கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா வெளியே போயிடுவாங்க அப்படின்றத பிக் பாஸ்க்கு நல்லாவே வந்து தெரியும். ஸோ இதில் வேறு வந்து பார்த்தோன்னா ப்ரீ பிளான்டாக வந்து பார்த்தோம்னா நம்ம ஜாக்லினை தான் கூப்பிட போகிறோம் அப்படின்றத அவங்க மைண்டில் வந்து
வச்சுருந்தாங்க போல். ஸோ ஏதோ ஒரு அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினை வந்து கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, ஸோ ஜாக்லினை தான் வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அனுப்பணும்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா முத்துவையும் ரயானை அமைச்சிருந்தா கண்டிப்பாக அந்த ஒரு டாஸ்க் அசால்ட்டாக முடிச்சிருப்பாங்க. ஸோ இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினை சொன்னதுக்கு இதுவே பெரிய ரீசனாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஆக மொத்தத்தில் நம்ம பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் போட்டு முடிச்சு விட்டிங்களாடா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதை பார்க்கும்போது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெயிட்டான ஒரு மேட்ரு 8 லட்சம் வச்சுருக்காங்களேப்பா அப்படின்னு பார்த்தாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண் துடைப்புக்கு தான். ஸோ 8 லட்சம் வச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமிங் கரெக்டான டிஸ்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து எடுக்க முடியும். சும்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட முடியாது. ஸோ ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்கு இதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா மிட் வீக் எவிக்ஷன் வச்சா கண்டிப்பாக பிஆர்பி அதாவது இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இது வந்து பண்ணியிருக்காங்க. பச்சையாக மாட்டிக்கிட்டே ஆகுமாறு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஸோ எல்லாருமே அவ்வளோ சோகமாக இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம சத்யாவும் ஜெஃப்ரியும் பார்த்தோன்னா சிரிக்கிறானுங்க. என்னடாடே இதுக்கு அருணாவே பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு வாட்டி சிரிச்சா பரவாயில்ல, 2 வாட்டி சிரிச்சா பரவாயில்ல. அவங்க போனதுலேருந்து பார்த்தோன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரியான இரிட்டேட் ஆகிடுச்சு. எனக்கு மட்டும்தான் அப்படி இரிட்டேட் ஆகிடுச்சா? சரி உங்களுக்கு அப்படி இரிட்டேட் ஆச்சான்னு மறக்காம கமெண்ட்ஸில் வந்து சொல்லிவிடுங்க. என்னடா கேரக்டர் இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டு ஸோ 2 நாளில் வந்து போகிறது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுல ஸோ இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸை கூப்பிட்டு வந்தது ஃபஸ்ட்டு பெரிய தப்புடா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வந்தோமா சாப்பிட்டோமா உட்காந்தோமா என்ஜாய் பண்ணோமா போகிறத விட்டு ஸோ மோட்டிவேஷன் கொடுக்குறன்ற ஒரு பேரில் மோட்டிவேஷன் கொடுத்து அந்த பொண்ணு அனுப்புறதா இருக்கட்டும், ஸோ பொருளை பேசுகிறதா இருக்கட்டும், ஸோ இது மாதிரி சிரிக்கிறதா இருக்கட்டும், என்னடா பண்ணுறீங்க உள்ளே வந்து அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோன்னா அவங்கள உள்ளே கூப்பிட்டு வந்ததே பெரிய தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி இந்த ஒரு சீக்ரெட் வந்து பார்த்தோன்னா ரிவீல் ஆகிடுச்சு. பிக் பாஸ் போட்ட பிளான் வந்து பார்த்தோன்னா வெளிச்சத்துக்கு வந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா யார் வின் பண்ணணும், ஸோ யாருக்கு வந்து பார்த்தோம்னா அதாவது வந்து கேமரா வைக்கணும், எடிட் பண்ணணும், இது மாதிரி வந்து பார்த்தோன்னா எல்லாமே ப்ரீ பிளான்டாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு தெரியும் யாரை வந்து வின் பண்ணணும், யாரை ரன்னர் ஆகணும், இது மாதிரி எல்லாமே வந்து பார்த்தோன்னா ப்ரீ பிளான் பண்ணுறாங்க உள்ள. ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா ஒருத்தரை கண்காணிக்கிறதே 5 பேர் இருக்காங்க. அதுவும் சைக்காலஜி படித்தவங்க. ஸோ அவங்க என்ன மூவ் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா ப்ரீ பிளான்டாக பார்த்தோன்னா உட்காந்து ஸ்கெட்ச் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து பார்த்தோன்னா கேமே வந்து பார்த்தோன்னா ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் 1-2 தப்பலாம். ஸோ அதுவே பார்த்தோன்னா பெரிய கண்டென்ட் ஆகிடுது. ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா பிக் பாஸ் வந்து பயங்கரமான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணிட்டாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்டுருங்க. அப்படி இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ஸ்டன்டான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.